அவர் எனக்கு மட்டும் மாமா இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் மாமா. அவனை பார்த்தெல்லாம் குத்தி குத்தி சாவடிக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடத்தாளர். சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அண்ணன் செந்தமிழன் வேண்டாம், என்ன அவனை விட்டுருங்க, அவங்க தப்பா பிறந்த பயலுங்க, என்ன நம்மளை போயிட்டு அவன் வந்து நாம செவடியா பிள்ளைகள் அது உணர்த்துவத விதமாக நீங்கள் அவங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ கடந்து போங்கன்னு சொல்றாங்க. இந்த திராவிட பண்டுகளை கைது செய்யும் வரை இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட பண்டுகளை அவன் அதர்வ மனோஜ் அவன் என்ன குஞ்சு, அவன் ஏதோ விஜய் குஞ்சு, ஏதோ ஒரு குஞ்சு, அவன் ஒரு குஞ்சு. இந்த பையன் யூடியூப் ப்ரொடியூஸு, இந்த பிக்காளி பையன் இன்னொருத்தர் இருக்கா, திருநங்கை மாதிரி இருக்கா, அவன் அம்மா மாதிரி தான் இருக்கிறா, பிக்காளி சரிக்கு. அவர் பேர் வந்து தோழர் மகேஷ். இவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் சிறையில் போடுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். எங்க மாமா பத்தி பேச என்ன கூப்பிட்டது. அவர் எனக்கு மட்டும் மாமா இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் மாமா. மாமான தப்பா பெரியார் வந்து என்ன சொன்னாரு? பெரியார் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், ஏரோப்ளான் ஓட்டணும்னு கனவு கண்டவர் பெரியார். அவர் மாதிரி ஒரு உன்னதமான தலைவனை இவன் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தம் தோழர், எனக்கெல்லாம் உயிரெல்லாம் மயிராது. அவனை பார்த்தெல்லாம் குத்தி குத்தி சாவடிக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடத்தாளர். சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வக்கீலு அவங்களும் வேலைக்கு போற தகவலா சொல்றேன். நீ எதுவும் கனெக்ட் பண்ணி குடும்பமே வேலைக்கு போறாரு சொல்றாரு. உலகமெல்லாம் பறவை வாழ்கின்ற எனதருமை தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி இப்போது தேவைப்படுது. நான் உங்கள் தம்பி முருகேசன். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 நாளைக்கு முன்னே இந்த திராவிட பன்றிகள், திராவிட சொம்புகள் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு அறையில் ரூம் போட்டு ஒரு அரங்க கூட்டம் பண்ணாங்க. அதில் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை பேசி அண்ணனுடைய நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது சமூக வலைதளங்களில் ரொம்ப பேசும் பொருள் ஆகிருக்கு. அதுக்கு எதிர்வினையாக நம்ம வந்து ஆட்டுன்னு சொன்னால் அண்ணன் செந்தமிழன் வேண்டாம், என்ன அவனை விட்டுருங்க, அவங்க தப்பாக பிறந்த பயலுங்க, என்ன நம்மளை போயிட்டு அவன் வந்து தெவடியா பையன்னு சொல்கிறான். நாம் தெவடியா பையன் இல்லை, ஆனால் அவர்கள் தான் தெவடியா பிள்ளைகள். அது உணர்த்துவத விதமாக நீங்கள் அவங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ கடந்து போங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியோட தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய பேரை இப்படி கெடுக்கிறான்னு சொன்னால் இதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் உணரணும். ஏன்னா இங்கே தமிழ் தேசியம் வளரணும்னா அண்ணன் சீமான் அதிகாரம் தான் வரணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஏன் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தணும் சொன்னாக்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவன் தமிழை வந்தாலும் இந்த திராவிட பண்டுகளுக்கு அப்படியே கொதிச்சிருவாங்க, கொந்தளிப்பாங்க. ஆகவே தான் திரும்ப நம்ம என்ன பதிவு பண்ணுறோம்னா, இந்த மண்ணை தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆள வேண்டும். இங்கே யார் வேணாலும் வந்து வாழலாம், ஆனால் தமிழ் தான் ஆளணும். இந்த ஒரே ஒரு கோட்பாடு சொல்கிறேன். அந்த பிக்காளி பைய அதர்வ மனோஜ் அவர்கள் மீது அந்த பெரிய கும்பல், அந்த கும்பல் மீது நான் மிகப்பெரிய ஒரு புகார் கொடுத்துருக்குறோம். அதன் வாயிலாக அந்த மயிலாப்பூர் டிசி ஐயா கார்த்திக் அவர்கிட்ட வந்து 2 முறை புகார் கொடுத்துருக்கேன். 25ஆம் தேதியே புகார் கொடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தால் மிகப்பெரிய சிக்கல் வரும்னு சொன்னேன். அதை அந்த காவல்துறை வந்து அந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்த காவல்துறை. ஆகவே நமக்கு அது நியாயம் கற்பிக்காது. மீண்டும் இப்போ ஒரு புகார் கொடுத்துருக்கோம். இதில் உறுதியாக நீங்கள் வந்து இந்த சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாம் தமிழ் தம்பிகள் உறுதியாக இந்த சட்டத்தை கையில் எடுப்பார்கள் ஐயா அப்படின்னு நான் பதிவு பண்ணிருக்கேன். ஆகவே இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் உங்களுடைய அழுத்தமான குரல்களை பதிவு பண்ணுங்கள். அண்ணன் சீமானுக்கு துணையாக நில்லுங்க. இங்கே தமிழ் தேசியம் மலரணும். சராசரியாக 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணை போன நாயெல்லாம் ஆண்டு இங்கே ஒன்றுமே கிடைக்கல. ஆகவே நமக்கான விடுதலை நம்ம தான் பெற வேண்டும். ஆகவே அதற்காகத்தான்
எல்லா மக்களுக்குமானது, எல்லா உயிர்களுக்குமானது. என்ன நாம் தமிழ் கட்சியுடைய அந்த ஆட்சி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த பிரச்சனைக்கு இந்த திராவிட பண்டுகளை கைது செய்யும் வரை, இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட பண்டுகளை அவன் அதர்வ மனோஜ் அவன் என்ன குஞ்சு, அவன் ஏதோ விஜய் குஞ்சு, ஏதோ ஒரு குஞ்சு, அவன் ஒரு குஞ்சு. இந்த பையன் யூடியூப் ப்ரொடியூஸு, இந்த பிக்காளி பையன் இன்னொருத்தர் இருக்கா, திருநங்கை மாதிரி இருக்கா, அவள் அம்மா மாதிரி தான் இருக்கிறா, பிக்காளி சரிக்கு. அவர் பேர் வந்து தோழர் மகேஷ். இவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் சிறையில் போடுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். நீங்கள் சிறையில் போகலன்னு சொன்னாக்க திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், நாம் தமிழ் தம்பிகள் உங்கள் சட்டத்தை கையில் எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு பார்த்துருங்களா வன்முறையாக சொல்லக்கூடாது. உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க, உறுதி நடவடிக்கை எடுங்க. இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் மிக விரைவாக அனைவருக்கும் கடத்துங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.